வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர மையப்பகுதியில் குடியாத்தம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மருத்துவமனைக்கு குடியாத்தம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று வைக்கப்பட்டு கடந்த பல நாட்களாகியும் அதனை அப்புறப்படுத்தாமல் மருத்துவ நிர்வாகம் இருப்பதால் பிணவரையில் இருந்து துர்நாற்றம் வருவதால் மருத்துவமனை அருகே இருக்கும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் கடை வியாபாரிகள் முகக்கவசம் அணிந்து வேலை செய்து வருகின்றனர். மேலும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்களும் இந்த துர்நாற்றத்தால் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு பெண் ஒருவரின் உடலை உடல்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த உடலையும் உடல்கூறு ஆய்வு செய்ய முடியாமல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களும் மற்றும் இறந்த பெண்ணின் உறவினர்களும் அருகே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக மருத்துவமனையின் அருகே இருக்கும் குடியிருப்பு வாசிகளும் கடை வியாபாரிகளும் குடியாத்தம் அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கும் தொண்டு நிறுவனருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக உடலை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிணவரையிலிருந்து குளிர்சாதன பெட்டி பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை விரைவில் சரி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் இந்த அரசு மருத்துவமனையில் இருந்து இறந்தவரின் உடலில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் மருத்துவமனையில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரி, அங்கே மாச்சேரி இருக்குது, எங்கள் கடை ஆப்போசிட்டு அங்கே பாடி வந்துட்டுருக்குங்க. பாடி வந்து 6 நாள் ஆயிடுச்சுக்கிட்டான். புது நாட்டம் 6 தான் வருதுங்க. இப்போ வரைக்கும் உடம்பு சொல்லாமல் போயிடுச்சுங்க. சரி, அதை ஹாஸ்பிட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் 6 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கிறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.